உங்கள் பேர், உங்கள் பகுதி பற்றி அறிமுகப்படுத்துங்க. என் பேர் செந்தில்நாதன், திருப்பத்தூர் மாவட்டம், புதுப்பேட்டை பக்கம் பனியாண்டிப்பள்ளி கிராமம். என்ன படிச்சிருக்கிறீங்க ஐயா? நான் +2 படிச்சிருக்கேன். சரி சரி. இந்த வெட்டி வேரை பற்றி முதல் முறையாக எப்படி கேள்விப்பட்டீங்க? இந்த சுற்று வட்டார பக்கத்தில் ஒரு நம்ம ஏரியாவில் கொஞ்சம் கந்திலி, இந்த விலங்கு நத்தம், நாட்டரமல்லி பக்கம் போட்டிருக்காங்க. அது மூலிமா நானும் அதை கேள்விப்பட்டு இது எப்படி செய்யலான்னு பார்த்தேங்க. அப்புறமா செய்யலாம், ஓரளவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. இப்போது எத்தனை பை இருக்குது இப்போ போட்டுருக்கீங்க? இப்போ வந்து என்னோட ஒரு 3000 பேக் இருக்குதுங்க. 3500 பேக் இருக்குங்க. மொத்தம் வந்து 5000 பேக் எங்கள் பேக்கேஜ் 5000 போடுறதா முடிவு பண்ணி வச்சுருங்க. சரிங்க. இப்போ இந்த ஒவ்வொரு பேக்குக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் வச்சுக்கிறீங்க? இது வந்து அவங்க பேக் கணக்கு நம்ம அவங்களுக்கு விட்டு இருக்குது அமௌண்ட்டு. ஒரு பேக் வந்து ஃபுல் பண்ண 12 ரூபா. ரைட். இப்போ இதுக்கு அந்த விதை இருக்கு இல்லையா? ஆமாம். விதை வந்து எங்கே வாங்கினாரீங்க? விதை வந்து நம்மளும் ஒரு ஏஜென்சி மூலிமா தான் கொடுத்து அவங்க அமௌண்ட்டு கொடுத்தோம்னாக்க அவங்க வந்து நமக்கு எல்லாம் மருந்து, பேகு, வேற எல்லாமே சப்ளை பண்ணிடுறாங்க. சரி. இந்த வெட்டி வேர் வந்த பிறகு விற்பனையில் எந்த பிரச்சனையும் இல்லையா? விற்பனை வந்து எல்லாம் நல்ல இதுக்கு மவுஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டிங் இன்றைக்கி அதிகமாக போய் தான் இருக்குதுங்க. எந்த இதுக்கு இந்த வெட்டி வேர் வந்து இது வந்து எண்ணெய் எடுக்கிறதா சொல்கிறாங்க. நறுமண பொருளுக்கு, வாசனை திரவிங்க, இந்த மாலை கட்டுறதை யூஸ் பண்ணுறாங்க. வாசனை பொருளுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் நல்ல லாபகரமான தொழில்ன்றீங்க? லாபகரமான தொழில் தான் இன்றைக்கி எல்லா விவசாயத்தையும் பார்க்கும்போது இது நல்ல லாபகரமான தொழில் தான் இன்றைக்கி இறங்கி இருக்கணும். இப்போ ஒரு 1000 பை ஒரு விவசாயி போடுறதா வச்சுக்கோங்க. ஆமாம் சார். இப்போ எவ்வளோ ஈல்டு எடுக்கலாம்? அதாவது வந்து சார், ஒரு பேக் வந்து 2.5 to 3 கிலோ வருதா சொல்லியிருக்காங்க. 3 கிலோ ஆவரேஜ் 3 கிலோ வருதா சொல்லியிருக்காங்க. ஒரு 1000 பேக்னும் போது ஒரு 3 டன் வரலாம். மற்ற விவசாயத்தை விட இது நல்ல ஒரு லாபகரமான தொழில். இந்த காலகட்டத்துக்கு போயின்னு இருக்குங்க. இது சொட்டு நீர் போடுறதா பிளான் வச்சுக்கிறீங்களா, இல்லை வந்து ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி போடுறதா வச்சுக்கிறீங்களா, இல்லை பைப் மூலம் தெளிக்கிற மாதிரி? பைப் மூலம் தான் பெஸ்ட்டுன்றாங்க. பைப் மூலிமா தான். ஆமாம், தண்ணியில் அப்படியே நம்ம பைப்பு மோட்டர் போட்டு ஒன்று தான் பிடிச்சிட்டு போயிடுது. இப்போ இது முதல் முறையாக எங்கே கேள்விப்பட்டு இதை செய்யணும்னு ஒரு ஆர்வம் முதல் முறையாக உங்களுக்கு எப்படி தோணும்? நானும் நம்மளை மாதிரி ஒரு யூடியூபில் பார்த்து தான். அது நான் வந்து அக்ரி கிட்ட இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சது இது மாதிரி கம்பெனி இருக்குது தராங்கன்னு சொல்லி அவங்க கூட பேக்கேஜ் மூலம் பண்ணிக்கிறேங்க. இப்போ இவ்வளோ பகுதி பரப்பளவில் ஏன்னா 3000 சொன்னீங்க? ஆமாம். 3000 பை இன்னும் அந்த ஒரு வாரத்துக்குள் ஃபில் பண்ணுறீங்களா? இன்னொரு வாரம் ஆகுங்க. இன்னும் ஒரு வாரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நடவு பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு மட்டும் தான் நடவு பண்ண போகிறேன். சரி. அது ஒன்றும் தெளிவான முடிவு வரல ராஜிபா. எப்படி கையில் இப்போ கொஞ்சம் அனுபவங்களை கேட்கலாமா? கையில் பிடிக்கலாம். கையில் பிடிக்கலாம் தான் Namawa.